ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போது இந்த ஆஸ்திரேலியா நமீபியா மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டாய்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு சரிங்களா. ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா ஸ்டாய்னிஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக இப்போ லாஸ்ட்டாக விளையாடின மேட்சும் அதுக்கு முன்னாடி மேட்ச் அந்த ரெண்டு மேட்ச்லையுமே வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. அது ஒரே ஒரு இதுதான். மேபி நாளைக்கு பர்ஃபார்ம் வருமா வராதான்னு ஒரே ஒரு டவுட்டில் தான் இருக்குது. டவுட்டில் தான் வைக்கிறேன் இவரை. மேபி உங்களுக்கு வேணும்னா ஒருவேளை உங்கள் டீமில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இவரை வந்து ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ட்ராப் பண்ணுறவங்க ட்ராப் பண்ணி பாருங்கள். அதே போல் ஜாஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 50 T20 இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் வந்து ஸ்பெஷாலிட்டி பிளேயர்ஸாக இருக்காங்க. இந்த ஸ்ரீலங்கா மேட்சஸ் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ரீலங்கா மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நிசங்கா 50வது மேட்சும் சனாக்கா வந்து 100 T20 விளையாடுறாங்க. மேபி அதுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பிடிச்சுன்னா வாங்க பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளோட கான்செப்ட் படி எப்போயுமே வந்து அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுபடி தான் வந்து ட்ரீம் லெவல்ன்றது அதுபடி தான் நடக்கும். அதை தாண்டி வந்து எப்போயுமே நடக்காது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்டாட்ஸை எடுத்துகிட்டு பின்னாடி நீங்கள் மற்றதை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டாட்ஸ் பார்த்து கொடுத்தா கூட அவங்க அந்த வைக்கக்கூடிய அந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பவுலிங்கில் நிறைய விக்கெட்ஸ் வந்து விழுறதுனால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல. எந்த பிளேயர் வருவாங்க அப்படின்னு கெஸ் பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னோடய ஆப்ஷன் என்னென்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு திரும்ப அதே ஸ்டேடியம்லேயே வைக்கிறாங்க மேட்ச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. லெஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியா நமீபியா அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஆர்வி ஸ்டேடியமில் வந்து நடைபெறுது சரிங்களா. ஸோ இது எங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் தான் இருக்குது இந்த கிரவுண்டு. இது வந்து ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங்க்கு ஃபேவரட்டான ஒரு கிரவுண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா பக்கம் தான் வந்து பவுலிங் ஃபேவரட்டான கிரவுண்டுனா எடுத்தால் கூட மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ரெக்கார்டோட உள்ள ஒரு பவுலர்ஸ் எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா பக்கம் தான் இருக்காங்க. ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து இந்த 6 பேரில் வந்து 6மே வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் ஃபெயிலியர்ன்றது இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இதில் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் க்ரீன் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். க்ரீனுக்கு ஏன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப டவுனாக தான் வரும். அதனால் க்ரீனை ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா வார்னர் மேலே ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன். என்ன ரீசன், ஸ்மால் லீக் ஆடுறவங்க வந்து ட்ராப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ யூனிவர்சல் வைஸை இவரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வார்னர் மேலே ட்ராப் பண்ணுறேன். என்ன ரீசனுக்காக வந்து வார்னரை ட்ராப் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேருமே நின்று விளையாட்டாங்க. ஸோ எகெயின் மறுபடியும் அதே 3 பேர் வந்து நின்று விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரம்பிள் மேனு ஸ்காட்ஸ் இவங்களாம் தான் பவுல் பண்ணுவாங்க பவர் பிளேயில். கண்டிப்பாக விக்கெட்ன்றது விழும். எதுக்காகனா இப்போ ஸ்காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் 150 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அதனால் அந்த ஒரு விக்கெட்ன்றது இந்த மேட்ச்சில் விழும்னு எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரம்பிள் மேனும் பவுல் பண்ணுவார் பவர் பிளேயில் திரும்ப. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணுன்றதுக்காக பவுலிங்ன்றது கண்டிப்பாக திரும்ப அவர் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த திராவிசெட்டு வார்னர் இது ரெண்டுத்தில் வந்து ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகிறது மாதிரி கெஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஆப்ஷனில் திராவிசெட்டை பொறுத்த வரைக்கும் 3 6 அடிச்சா வந்து 150 6 வந்து ரீச் பண்ணுவார். ஸோ டிராவிசெட் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். வார்னர் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ உங்களோட ஆப்ஷனில் மேபி நீங்கள் யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்ததுன்னா கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அதே போல் இந்த 3 பிளேயருமே வந்து ஒரே டீமில் வந்து யூஸ் பண்ணி பார்க்காதீங்க. என்னோட ஆப்ஷனில் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த 6 பேரில் வந்து க்ரீன் மேலே ட்ராப் எடுத்துகிட்டு வார்னர் மேலே ட்ராப் எடுக்கிறேன். ஸோ டிவைஸ் மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா டிவைஸாக இருக்கட்டும் எராஸ்மஸாக இருக்கட்டும் ஸோ அந்த டீமில் வந்து இப்போதைக்கு இவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டாயினிஸை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஆப்ஷனில் கொடுக்குறேன். மேபி நீங்கள் ஸ்டாயினிஸை ட்ராப் பண்ணால் அந்த டீமில் வந்து வார்னரை பிக் பண்ணியாங்க. ஸோ ஆனால் ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து இவர் தான் இங்கே இருக்கிறாரு. 250 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாரு. ஸ்டார்ஸியை பொறுத்த வரைக்கும் இப்போது ரிதமில் இல்லாத மாதிரி தான் இருக்காரு மோஸ்ட்லி. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பவுலிங் ஆப்ஷனில் பாருங்கள், அதிகபட்சமான பேர் வந்து இவரை தான் வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சப்போஸ் இவரை ட்ராப் பண்ணோம்னா அந்த டீம் வந்து வின்னிங் ஜோனுக்குள்ளாரே வராது. ஸோ அதனால் நம்ம சேஃபாகவே பிக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா பவர் பிளேயில் இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஆப்போசிட் டீமில் பார்த்தீங்கன்னா குட்ஸி அண்ட் டாவின் இவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 2 பிளேயருமே வந்து ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயரானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் வந்து எபிலிட்டான பிளேயரானு தெரில. ஏன்னா இப்போது உங்களுக்கே தெரியும் ஹேசல்வுட்டு ஸ்டார்சி இந்த மாதிரி பிளேயர் தான் பவர் பிளேயில் திரும்ப பவுல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்பீடுக்கு வந்து இவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரில. அதனால தான் ஸ்டார்சி வந்து நம்ம டீமில் வைக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஷனில் 2 பேரை ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு 4 பேரை கொடுக்குறேன். மேபி உங்களுக்கு யாராச்சும் இந்த பிளேயர் வந்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ராப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை வந்து வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த 50-50 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் குட்ஸி தான் இருக்கார்.
இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. மேபி உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் பிக் பண்ணிக்காங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் இந்த சென்ட்ரல் வரக்கூடிய பிளேயர்ஸ்ன்றது வந்து ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை வெளியே போயிடுவாங்க. இன்னிங்ஸ் வந்து இவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். திராவி செட்டு தான் பாருங்கள் சென்டர் வந்து இருக்கார். ஆனால் ஒரே ஒரு வீக்னஸ் என்னென்னா, இப்போது அந்த ஃபஸ்ட் பால்லே வந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாரு, எல்லாம் விளையாடிறாரு. அதுதான் ஒரு மைனஸு. ஸோ நான் வார்னர் மேல் ரிஸ்க் எடுத்துகிட்டு இவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். எராஸ்மஸும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆடம் ஜாம்பா இருக்கார். ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. 4 விக்கெட் எடுத்தால் வந்து 100 விக்கெட்களை வந்து ரீச் பண்ணுவார். ஸோ ஜாம்பாவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருப்பார் பவுலிங்கில். ஸோ அதனால் என்னோட ஆப்ஷன் வந்து திராவி செட்டு, எராஸ்மஸ், ஜாம்பா இவங்களாம் பிக் பண்ணிக்கிறேன். என்னோட டீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு திராவி செட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வார்னர் வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜில் மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா பக்கம் வந்து மேத்யூ வேட் இருக்கார், டிம் டேவிட் இருக்கார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹேசல்வுட் இருக்கார். அதே போல் நமீபியா பக்கம் பாருங்கள். ஸோ 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். சரிங்களா? மெனி, ஹேசல்வுட்டு, மேத்யூ வேட், டாவின். சரியா? என்னோட ஆப்ஷன் வந்து இவங்க 4 பேர் கூட தான் வர மாதிரி இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்த்து க்ரீன் ட்ராப் பண்ணுறதுனால நான் மேத்யூ வேட் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஸ்டாயினிஸ் வந்து 250 இன்னிங்ஸ்னால் அவர் வரைக்கும் பேட்டிங் வர மாதிரி கணிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது பேட்டிங் வந்து இவர் வருவார், அதனால் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதே போல் ஹேசல்வுட்டும் வந்து டீமில் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டாவின் அல்லது கொட்ஸி விக்கெட் கீப்பிங் இன்னிங்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான் ஓன் பண்ணுறாங்க. 2ல் யாராச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த பவுலருக்கு பதிலாக நம்ம மோஸ்ட்லி ட்ரம்பிள் மேன் அல்லது ஸ்காட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 4 விக்கெட் எடுத்தால் 100 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் 150 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து 6 விக்கெட் தேவைப்படுதுங்க 150 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ரெக்கார்டோட வருவாங்க. அந்த ரெக்கார்டோட ஒரு பிளேயர்ஸை வந்து நம்ம வைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுனா, கண்ணை மூடிட்டு ஒரு பவுலர் எடுக்கிறதுக்கு பதிலாக ரெக்கார்டோட வரக்கூடிய பவுலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இதாக இருக்கும். இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட ஹாரிஸ் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்தால் 100 விக்கெட் சொன்ன மாதிரி 2 விக்கெட்டாக எடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ரெக்கார்டோட உள்ள ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்போ வைஸ் கேப்னோ இல்லை கேப்னோ ட்ரை பண்ணி பார்க்குறப்போ பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபேண்டசியில் இருக்கக்கூடிய டாப் 11 பிளேயர்ஸ் இவங்க தான். மோஸ்ட்லி பாருங்கள் யூனிவர்சல் சிவிசியாக இவங்க 2 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட ஆப்ஷனில் வந்து நான் யாரை ட்ராப் பண்ணுறேன், க்ரீன் ட்ராப் பண்ணுறேன், வார்னர் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறேன். ஏன்னா பவர் பிளேயில் வந்து ஸ்டார்சி தான் பவுல் பண்ணுறாரு, பேட் கமின்ஸ் வந்து பின்னாடி தான் ஓவர் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஸ்டார்சி, சாம்பா, ட்ரம்பிள் மேன், ஸ்டாயினிஸு, டிவைஸ், எராஸ்மஸ், திராவி செட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ் வந்து எதுக்காக வந்து ட்ரை பண்ணுறேன்னா, இவர் வந்து 1481 ரன் அடிச்சிருக்காரு ஓவராலாக. சரிங்களா? 2020 ஜஸ்ட் ஒரே ஒரு 19 ரன் அடிச்ச போட்டு 1500 ரன் எடுத்து ரீச் பண்ணுவார். ஸோ அதுக்காக தான் மேபி நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்குறது வந்து மிச்சல் மார்ஸ் மேலே கூட ரிஸ்க் எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஸோ என்னோட டீம் வந்து இதுதான். நான் வந்து இந்த 11 பேர் தான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் ஆர்டரில் வந்து கொட்ஸி தான் பிக் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கீப்பராக வராருன்னு சொல்லிட்டு. ஸோ எராஸ்மஸை பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட் எடுத்தால் வந்து 50 விக்கெட்டில் வந்து ரீச் பண்ணுவார். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இவர் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டீம் வந்து இதுதான். எகெயின் நான் மறுபடியும் ஸ்டாயின்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளிக் ஆகிறாரான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இவர் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் வேறு யாருன்னா வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 2 முறை வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு கண்டினியூ. அதுதான் ஒரே ஒரு மைனஸ். சரிங்களா? ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல தொழில் சந்திக்கிறேன். மேபி ஸ்ரீலங்கா மேட்ச்சுக்கான பிடிஷன் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணிடுறேன்.